மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐம்பெரும் முழக்கங்களான ஒன்றில் மாநில சுயாட்சி. நாங்களெல்லாம் பள்ளி படிக்கின்ற காலத்தில் மாநில சுயாட்சி என்று சொன்னால் அடைந்தே தீர்வோம் என்று சொல்லுகின்ற வகையில் இன்றைக்கு மாநில சுயாட்சியை பெற்று தந்த தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே மாண்புமிகு அமைச்சரவர்களிடம் நான் இந்த கேட்ட கேள்வி சுற்றுலா மாளிகை கேட்டிருந்தேன். இப்போது ஆய்வு மாளிகையாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு 2 அறைகள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். கூடுதலாக 2 அறைகள் கட்டித் தருவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன் வருவார்களா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஏற்கனவே முதலமைச்சரிடம் சொல்லி எங்களுக்கு ஒரு பொதுப்பணித்துறையின் சார்பாக ஒரு சர்க்கியூட் ஹவுஸ் கட்டித்தான் தான் அவர் என்னிடத்திலே கேட்டார். இன்றைக்கு இருக்க நிதிநிலைமையை வைத்து முதலமைச்சருடைய தனி கவனம் செலுத்தி, ஏன்னா பெரும்பான்மையான கொடுப்பதற்கு வாய்ப்பு மிக குறைவு இப்போ இருக்கிறது. ஏன்னா மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு தான் இப்போ சரியாக இருக்குது நேரம், நிதி அப்படி தான் இருக்கிறது. ஆனாலும் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போனேன். ஏன்னா காடுகளையும் மலைகளையும் கழகத்தை வளர்த்தவர், கல்வராய மலைக்கே நீங்கள் உச்சிக்கு போனவர் என்றெல்லாம் சொல்லி தான் இந்த அனுமதியை பெற்று இது ஏற்பாடு செய்திருக்கிறோம். அங்கே ஒரு தாலுகா ஆஃபீஸ் இருக்குது. இங்கே தான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற நீங்கள் போகலாம், மாவட்ட ஆட்சித்தலைவர் போகலாம். இருக்கிற அதை பயன்படுத்தினாலே போதும். வருங்கால நிதிநிலைக்கு ஏற்ப முடிந்தால் கூடுதல் அறை கட்டித்தரும்.